ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் வெங்காய தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 3 கேரட் எடுத்து தோல் சீவிட்டு அதை துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை முழுசாக போடாமல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டால் பசங்களுக்கும் தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பையும் கடலை பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதோட வெங்காயமும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது சூடு தண்ணீரை வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இதை இப்போ தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இன்னும் சேர்த்தாச்சு. தோசை மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் வெங்காய தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பணியாரம் செஞ்சுக்கலாம். அது புட்டு, இதில் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம், தோசை செஞ்சுக்கலாம், இட்லியும் செஞ்சுக்கலாம். வாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக புளி, அப்புறம் கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயமும் சேர்க்கணும். ஆனால் வெங்காயம் வந்து சட்னி அரைச்சி முடித்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வெங்காயம் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். அவ்வளோதான். வாங்க சட்னி அரைச்சிக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு செஞ்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம தாளிப்பு ரெடி வச்சு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், சட்னியும் தாளிச்சாச்சு. இப்போ இதில் தோசை செஞ்சு சாப்பிடலாம். வாங்க.
வேர்க்கடலை சட்னியும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.